ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் பீசஸாக நல்லா சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி சிக்கன் பவுடர் கடையில் வாங்குகிற பவுடர் தான், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கூட ஒரு ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இந்த சிக்கனோடு நல்லா மேரினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சால்ட் ஏன் போடலன்னா, சால்ட் ஏற்கனவே அந்த சில்லி சிக்கன் பவுடரில் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமனு, சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour நல்லா அந்த ஃப்ரீசர் கீழே இருக்கிற பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சிக்கன் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் காஞ்சதில் நான் இந்த சில்லி சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு இந்த பொரியெல்லாம் அடங்கி இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். சில்லி சிக்கன் ரெடி. நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.